ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்து ஆர்டிபி இருக்குது, ப்ராக்ஸி இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் அதையுமே இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சர்வே எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் கிரவுண்டிங் இன் டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேஷன். அதாவது டெக்ஸ்ட்டில் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன், அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் தான் தராங்க. 60 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிக்வஸ்டட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் மீ கெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி 9 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் ஸ்டடி அபவுட் ஓரியன்டேஷன் கிரவுண்டட் டெக்ஸ்ட் டு ஜென்ரேட் இமேஜ் ஜென்ரேஷன். ஸோ இதை அப்படியே படித்து பார்த்துங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்டடி இவாலுவேட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இமேஜ் ஜென்ரேட்டட் பேஸ்ட் ஆன் 2 கண்டிஷன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது 2 டைப்பில் வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க ப்ரிஃபரன்ஸு. You will see 1 target orientation and 3 generated image. ஒரு டார்கெட் ஓரியன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, 3 வந்து ஜென்ரேட் பண்ண இமேஜ் கொடுத்துருப்பாங்க. Your task is to choose the image the best matches the given input condition. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற இமேஜஸில் எந்த இமேஜ் வந்து பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டேஷன் கண்டிஷன். The red arrow indicates the right direction in which head front part of the object facing. ஸோ வந்து ஃபேஸிங், அதாவது ஃபேஸிங்னு சொல்லிட்டு இந்த ஏரோ மார்க் வந்து எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் வந்து ஃபேஸ், அதோடைய முன்பக்கம் முகப்பகுதியை வந்து பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நாய்க்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து நாய்க்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி வந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஏரோ மார்க்கும் வந்து இப்படி பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காரோடைய ஃபேஸ் வந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்குது, லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏரோ மார்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இண்டிகேட் பண்ணுறது, அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே வந்து ப்ராசஸ் ரிவ்யூ த இன்புட் கண்டிஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். இது ரெண்டையும் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். செலக்ட் த இமேஜ் த பெஸ்ட் மேட்ச் போத் கண்டிஷன்ஸ். திஸ் ஹிட் கண்டெய்ன்ஸ் சம் செட் ஆஃப் விஜிலன்ஸ் டெஸ்ட் intentionally include to check whether participants are focusing on the hit. If you don't get correct answer in the vigilance test, you won't get reward. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது இது மாதிரி. ஸோ இந்த 30 இமேஜ் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஓரியன்டேஷன் பார்க்கணும். சூஸ் ஏ. இதை நேராக பார்த்த மாதிரி எது இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இருக்குது. ஸோ இது வந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஏரோ மார்க்குக்கு ஈக்குவலாக வந்து சென்டரில் இருக்கிற இமேஜ் தான் இருக்குது. சூஸ் பி, சூஸ் சி. ஓகே. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து 3வது ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம அதனால் வந்து இதைத்தான் சூஸ் பண்ணணும், ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஓகே. இது வந்து திரும்பி இப்போ ஃபேஸ் வந்து எப்படி பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ இதை கொடுத்துருவோம். இது நேராக பார்த்த மாதிரி இருக்குது, இதுவும் நேராக பார்த்த மாதிரி இருக்குது. இதில் ஃபேஸ் வந்து நேராக தான் இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ரெக்க மட்டும்தான் இருக்குது, அதனால் இதை சூஸ் பண்ண முடியாது. இந்த 3மே வந்து நமக்கு எதுவும் சரியாக இல்லை. மேக்ஸிமம் வந்து இதுக்கு லெஃப்ட் சைடு திருமண மாதிரி இருக்குது. எது போடலாம் அப்படின்னா இந்த ஏரோப்ளைன் போடலாம். ஸோ இது வந்து இதுக்கு இதை போடலாம். இதுக்கு வந்து இதை போடலாம், பிரச்சனை இல்லை. இது ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி இருக்குது, அப்போ வந்து இதை தான் போடணும். ஸோ இங்கே வந்து இதுதான் நேராக பார்த்த மாதிரி இருக்குது. மூடி இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் பட் டாய்லெட் பேஸ் பண்ணி தான் இருக்கான்னு தெரியல. ஸோ வந்து நம்ம இதை சூஸ் பண்ணிடுவோம்.
மேக்ஸிமம் வந்து நானே தப்பு பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னையை பார்த்து பண்ண வேண்டாம். உங்களுக்கு எது கரெக்டுன்னு தெரியுதோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் வீடியோக்காக நான் வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். Which is closely all the condition below. Laptop computer is surrounded by jars and candles. ஸோ இந்த இடத்துல வந்து எதை போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து bicycle laid its side under the pedestrian zone sign. ஓகே, இது வந்து இதுக்கு வந்து இந்த இமேஜ் தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட், சம் கிராஸ் அட் த எட்ஜ் ஆஃப் த பாடி ஆஃப் வாட்டர். இது எந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இதுதான் சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போட் தட் இஸ் சிட்டிங் அலாங் சைட் பீச் ஷோர். ஸோ இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஸோ இதை வந்து இதை சூஸ் பண்ணுவோம். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது ஃபேஸ் அப்படி திரும்பி இருக்குது, இது ஃபேஸ் நேராக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை சூஸ் பண்ணிக்குவோம். இது லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்க மாதிரி இருக்கா? சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து வளவலும் பேச மாட்டேன், பார்த்துட்டே வாங்க, சூஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபினிஷ்ங்கிற பட்டன், சப்மிட் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இந்த சர்வே ஈஸியாக தான் இருக்குது, நீங்களும் பண்ணுங்கள். ஒரு வேளை போனஸ் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.